உங்களுடைய அன்பு நண்பர் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம்னா அவர் பேசலாம் கருத்து. போலீஸ் அதிகாரிகள் கூட சில பேர் பொறுக்கித்தனமாக கூட இருக்கலாமுங்க. தூக்கி உள்ள போடணும் சீரியஸாவே. ஆனா என்னன்னா எஸ்வி சேகரை தூக்கணும், அதை விட்டுட்டாங்க. ராஜா கோட்டாவது மயிராவுனார்ல அவங்க எல்லாம் பிராமணர்கள் என்பதற்காக தூக்கவில்லையா? சவுக்கு சங்கர் ஒரு பல்லர் என்பதற்காக நைட் தூக்கிட்டீங்களா சார் அப்படின்றதெல்லாம் கேள்வி இருக்குது. என்ன சார் சாதியை கொண்டு வரீங்க இதுக்குள்ள? சாதி ஒழிய வேண்டும் என்றால் அந்த சாதியில் இருக்கிற பேரை சொல்லு. நீ ஒரு அடிமை என்றால் அடிமை என்று சொல். சாதி வெடி பிடிச்சி எங்களுக்கு குடிக்கிற தண்ணியில மரத்தை கலப்பீங்க. சாதி வெடி பிடிச்சி எங்க கோயிலுக்கு நுழையமாக செய்வீங்க. அப்ப நாங்க சாதியில் அடிமைப்படுகிறது பறையன்னு சொல்லி நாங்கள் மகிழ்ச்சியாக பெருமையாக சொல்லுகிறோம். தவறு இனிமேல் நெறியாகவே இந்த மாதிரி பேச்சுக்களை தயவு செய்து எங்க பேசுறாதீங்க ஐயா. பிக் பேங் தமிழ் பிபிடி. நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞர் அணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்களுடைய அன்பு நண்பர் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? எனக்கு மட்டும் அன்பு நண்பர் அல்ல, தமிழகத்தில் பல யூடியூபர்களுக்கும் பல பார்வையாளர்களையும் நண்பராக கொண்டவர் தான். ஆனால் அவர் வரம்பு மீறி பேசியிருக்கிறார். போலீஸ் பெண் மகளை, போலீஸில் இருக்கிற பெண்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கிறார். அதனால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதில் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? சரின்னு பார்க்குறீங்களா தப்புன்னு பார்க்குறீங்களா? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 3(19)(1) பிரகாரம் இந்தியாவில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி தனது கருத்துக்களை வெளியில சொல்வதற்கு, பேசுவதற்கு அவர்களுக்கு அனைத்து வகையான அடிப்படை உரிமைகளும் இருக்கிறது அப்படின்றத இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை மனித உரிமை. அந்த வகையில் பார்த்தோம்னா அவர் பேசலாம் கருத்து, தப்பு இல்லை. ஆனால் என்ன ஒரு தவறு நான் பார்க்குறேன்னா, போலீஸ் அதிகாரிகள் பூரா இப்படித்தான் அப்படின்ற மாதிரி அனைத்து போலீஸ்ல பணியாற்றுகிற பெண்களை இழிவாக பேசுகிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோட்ல பாருங்க, எத்தனை போலீஸ் அதிகாரிகள் இந்த வெயில்ல கூட நம்ம உட்காந்து உள்ள கூட பேச முடியல, அவ்வளவு வெக்கையா இருக்குது. ஏசி போட்டிருந்தும் கூட வெயில்ல பாவம் மக்களுக்காக பணியாற்றுகிறார்கள், விடுமுறை கூட இல்லாமல். 1-2 பேர் தப்பா கூட இருக்கலாமுங்க, போலீஸ் அதிகாரிகள் கூட சில பேர் பொறுக்கித்தனமாக கூட இருக்கலாமுங்க. அதுக்காக மொத்த போலீஸ் பெண்மகளையும் இழிவா பேசுவது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல, அது தவறாகத்தானே பார்ப்பாங்க. அதனால கொஞ்சம் வரம்பு மீறி பேசியிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் நீதிபதியை பேசினார், இந்த காலகட்டத்தில் போலீஸ் அதிகாரிகளை பேசுகிறார், அதில் குறிப்பாக போலீஸில் இருக்கின்ற பெண்களை பேசுகிறார். அப்போ பேசும்போது தண்டனை என்பது உறுதியாக்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். ஒரு யதார்த்தத்தை பேசியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. யதார்த்தத்தில் போலீஸ் கூட அப்படிதான் இருக்காங்களா? என்னங்க கேட்குறீங்க? இல்லைன்னு சொல்லுவீங்களா? உங்களை தூக்கி உள்ள போடணும் சீரியஸாவே. யதார்த்தத்தை பேசினாரா என்ன அர்த்தம்? அது பெண்கள்ல எத்தனையோ நல்ல பெண்மகள்கள் இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், போலீஸ் அதிகாரிகள் விடுமுறை கூட இல்லாமல். ஆனா எல்லா போலீஸையும் ஒரே மாதிரி பேசுவது தப்பு. ரெண்டாவது அந்த தம்பி ஏதாவது அடிச்சு விடுறது, வாயில சும்மா வாயில் அடைச்சிருச்சு அப்படி இருக்க அடிச்சு விடுறது, அது இதுன்னு அப்படி செய்யக்கூடாதுல்ல, தப்பு இல்லை. உனக்கு அடிப்படை உரிமை வழங்கப்பட்டிருக்கு என்பதற்காக எல்லாரையும் பகைச்சிக்கிறது, எதாலும் பேசுறது வாயில வந்தது அப்படின்றது ஒரு தவறான ஒரு செயல்பாடு. அந்த வேலை தூக்கி இருக்கிறாங்க. ஆனா என்னன்னா எஸ்வி சேகரை தூக்கணும், அதை விட்டுட்டாங்க. அப்புறம் அவர் பேர் என்ன ஒருத்தர் இருப்பாரு, ராஜா கோட்டாவது மயிராவுனார்ல அவரை தூக்கி இருக்கணும், அவரையும் தூக்கல. இப்படி பல பேர் வாய் ரொம்ப திமிரா பேசுவாங்க. வைஜி மகேந்திர மக கூட ஒண்ணு வயதாக பேசும். அவங்கெல்லாம் பிராமணர்கள் என்பதற்காக தூக்கவில்லையா? சவுக்கு சங்கர் ஒரு பல்லர் என்பதற்காக நைட் தூக்கிட்டீங்களா சார் அப்படின்றதெல்லாம் கேள்வி இருக்குது. என்ன சார் சாதியை கொண்டு வரீங்க இதுக்குள்ள? என்னமோ சாதியெல்லாம் பிறந்த மாதிரி பேசுறீங்க. ஏங்க நம்ம பேசிக் கொண்டிருக்கிற தருணத்துல சேலத்துல பயங்கர சாதி கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. குற்றத்தை பாருங்க சார், என்ன குற்றத்தை பார்த்து அதுக்கான நடவடிக்கை எடுத்து அதை சொல்லலாம். சாதி பார்த்து அவர் எத்தனை நாளாவும் போய் பேசிட்டு அவர் ஏன் தூக்கல?
நான் சொன்ன ஆளெல்லாம் ஏன் தூக்கல? இதே மாதிரி ஆளுங்க போய் நைட் தூக்குவீங்களா? சாதி ஒழிக்க காலையில போய் நீ தூக்குவீங்களா? காலையில தூக்குற கிடையாது. சாதி ஒழிய வேண்டும் என்றால் அந்த சாதியில் இருக்கிற பேரை சொல்லு. நீ ஒரு அடிமை என்றால் அடிமை என்று சொல். புரட்சி செய்வார். புரட்சி அம்பேத்கருடைய தத்துவம். எதுவுமே தெரியாம சும்மா பில்டப் பண்ணக்கூடாது. இதனால வரைக்கும் சவுக்கு சங்கர் பல்லர்னே யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. அறிமுகப்படுத்தி அவர் சாதியை கொண்டு நுழைக்கிறீங்க எல்லாருக்கும். இருந்தாலும் சொல்றேன், ஒரு பல்லர் தம்பி என்ற காரணத்தால் நைட்டோ தூக்கி ஆளை வந்து போட்டு தள்ள முடிவு பண்ணீங்களா? தெரியாம கேட்கிறேன். ஏன் இந்த இது அடிப்பாங்க பாத்திருக்கீங்களா? வண்டியில கொண்டு போவாங்க, வண்டியை மரத்துல முட்டிடுவாங்க, முட்டி விட்டு அதை தப்பிச்சு ஓடின மாதிரி ஓட விடுவாங்க, ஓட விட்டு என்கவுண்டர் போட்டுருவாங்க. பல வரலாறு நடந்திருக்கு இந்த தமிழகத்துல. அது மாதிரி நிச்சயமாக இந்த அரசாங்கம் செய்யாத எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அது போன ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, வாயில வச்சு கும்புன்னு குத்திட்டாங்க உள்ள. அது குத்துறதுனால வெளியில தெரியக்கூடாது அப்படின்றா போய் ஆக்ஷனுமே காட்டி வெளியில காட்டுறாங்க அப்படின்னு செய்தி இருக்கு. பரவாயில்ல, அப்படிலாம் இருக்காது என்று சங்கத்தினர் நம்புகிறேன். சவுக்கு சங்கரை பார்த்து திமுக ரொம்ப பயப்படுதோ? எப்படி சவுக்கு சங்கரை பார்த்து திமுக ரொம்ப பயப்படுதோ? ஏங்க இவரெல்லாம் போய் யாரும் பார்த்து பயப்படுவாங்க என்னங்க? ஏங்க ஒரு பெண்ணை அரசாங்கமா போட்டுச்சு. இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட தான் பேசினாரு, விடுதலை சிறுத்தை கூட தான் பேசியிருக்கிறாரு, எல்லா கட்சியுமே பேசியிருக்கிறாரு. இருந்தாலும் வந்து நாங்கள் போய் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்தோமா? இது அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. போலீஸ் அதிகாரி பேசக்கூடாதுல்ல, அது பெண்களை தப்பு இல்லை. அவர் வீட்டில் அக்கா தங்கச்சி யாரும் போலீஸ் இல்லையான்னு கேட்குறேன். அவர் சொந்தக்காரர் கூட ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் அதிகாரிங்க. யாரும் தெரியுமா? தெரியாதா? அப்புறம் இல்லை, எதுவுமே தெரியலன்னா உங்களுக்கு என்ன பண்றது? அவர் சாதி வரைக்கும் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. சவுக்கு சங்கருடைய மச்சினன், அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணவர், அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலில் வந்து நின்றுருக்காரு எம்பிக்கு. இப்பயாவது மக்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதையாவது பேசணும். இதுக்கு அதுக்கு என்ன லாஜிக்? அவர் அரெஸ்ட் பண்ணதை பத்தி கேட்டேன். அவர் மைடியர் நெறியாளர் அவர்களே, அங்க வந்து ஒரு அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ ஒரு போலீஸ் அதிகாரியோ உங்க குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாதுல்ல. அதற்கு நான் பிடிச்சா நீ எதுமோ சாதி பிரச்சனை கொண்டாந்து நீ கிளப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் பல்லர்னு சொல்ல தப்ப? பல்லர் இல்லைங்க, அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் என்ற சமூகத்தை சார்ந்தவர். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? என்ன இழிநிலை, என்ன உங்களுக்கு அசிங்க? சங்கத்தமிழ ஒரு பறையன் சார், ஒருத்தர் ஒரு பறையன் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் சார். வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு? வேற என்ன சொல்லணும்? ஒவ்வொரு சாதியும் பார்த்துட்டு சாதி வெறி பிடிச்சு போய் நிக்கிறீங்க. ஆமா, நீங்க சாதி வெறி பிடிச்சு போய் எங்களுக்கு தாக்குவீங்க. சாதி வெறி பிடிச்சு எங்களுக்கு வந்து குடிக்கிற தண்ணியில மரத்தை கலப்பீங்க. சாதி வெறி பிடிச்சு சாதி வெறி பிடிச்சு எங்க கோயிலுக்கு நுழையமாக செய்வீங்க. அப்ப நாங்க வந்து சாதியில அப்படியே அடிமைப்படுகிறது பறையன்னு சொல்லி நாங்கள் மகிழ்ச்சியாக பெருமையாக சொல்லுகிறோம். அந்த வகையில் தான் தம்பியை வந்து தேவேந்திர குல வேளாளரா இது சொன்னதுதான் நம்ம சாதி பெருமை. அவங்க பேசுறாங்க, நீங்க பெருமையா பேசிட்டு எப்படி தப்பா? எப்படி சாதி பெருமை? சாதி பெருமை இல்ல. இப்பதான் வந்து நீங்க பெருமை சார். சரி சரி, கோனார் ஹோட்டல் சென்னையில வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க. கோனார் ஹோட்டல் மாதிரி இது வச்சிருப்பாங்க. ஐயங்கார் ஹோட்டல் வச்சிருப்பாங்க. எங்கேயாவது பறையர் ஹோட்டல், பல்லர் ஹோட்டல், சக்கிலி ஹோட்டல் இருக்கா? நீங்க சொல்றீங்களா ஒரு பறையன் பெருமை இருக்கா? ஏன் இல்ல சார்? ஏன் இல்ல? அத மாதிரி கேளுங்க. ஏன் இல்ல? சாதிங்க தலைமுறையா அந்த சாதிக்காரங்க சாதியின் பெயரால் இழிநிலைப்படுத்துகிறீர்கள். அந்த இழிநிலையை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரு அடிமையை அடிமை என்று சொல், அவன் புரட்சி செய்வான். அந்த வகையில சொல்றமே தவிர நாங்கள் சொல்லல. நீங்களே கேவலப்படுத்துகிறீங்க. இதுதான் சாதி பிடிச்ச புத்தி. இப்ப நீ பேசுற பத்தியா, இதுதான் சாதி புத்தி. ஒழிக்கணும்னு உங்க தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. சாதியை ஒழிக்கணும்னா சாதியை முதல்ல மறக்கணும். வந்து உட்காந்துக்கிட்டு நான் பறையன் வீரப்பறையன்னு பெருமை பேசுறீங்க. வீரப்பறையன் பேச சொன்னேன், பெருமையா பேசுறீங்கல்ல. நீ பண்றத பார்த்தா ஏதோ ஒரு டயலாக் ஞாபகம். பெருமையா பேசுறீங்கல்ல, பறையன்னு பெருமையா பேசுறீங்கல்ல. அப்படி இல்ல, நீ என்னை இழிவாக பேசுகிறாய். பறையன் என்றால் அசிங்கமாக பேசுகிறாய். பேசுகிறாய். அப்ப நீங்க என்றால் ஒடுக்கப்பட்ட என்று பேசுகிறாய். பறையன் என்றால் இழிவை கிடப்போடு என்று பேசுகிறேன். நான் பறையன் என்று சொல்லுகிறேன். அப்ப நீங்க சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நம்புறீங்க. எப்படி சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற கோட்பாடு. எனக்கு சாதி இல்லைன்ட்டு போங்க. எப்படி எனக்கு சாதி இல்ல, நான் மனுஷன்ட்டு போங்க. எல்லாரும் நீங்க எடுத்துருங்க. நீ எல்லா பேரும் எடுத்துக்கிறீங்க, நாங்க எடுத்துடலாம்.
நீ எல்லாரும் எடுத்துருக்கீங்க. நீ ஏன் சாதி வரி கொண்டு போய் தேவரன் எடுத்துறீங்க? நீ தானே தெரியுற நான் தான் பெரிய ஐய பையன் தெரியுற. நீ தானே பெரிய நான் வந்து அவன் சத்திரிய தர்மத்துல இருந்து தெரியுற. நான் தானே பெரிய நாடாளு தெரியுற. நான் தானே கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்ற. நீ திருந்து முதல்ல நீ இங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஐயோ சார், நீங்க முதல்ல திருந்துங்க சார். நீங்க முதல்ல சாதி வெறியில இருந்து வெளில வாங்க. நீங்க திருந்துங்க. நாங்க சாதி வரின்னு சொன்னீங்க. பெரிய ஜோக்கு. நீங்க இப்ப ரொம்ப பெருமை. நீ சொல்ற பார்த்து பாராட்டுற. உண்மையிலே அப்படி எங்களுக்கு ஒரு சாதி வரி மக்கள் எந்த வன்னியர்களுக்காக போராடி இருக்காரு? உங்க தலைவர் எந்த வன்னியர்களுக்காக போராடி இருக்காரு? வன்னியர்களுக்காக. வேற எந்த சாதிக்காக போராடி? நீ இப்ப வந்து நீ சொல்லுங்க. எஸ் பாலாஜி என்ற ஒரு வன்னியர் சமூகத்தை போராடி இருக்காரு. நாங்கள் எம்எல்ஏக்கள் ஆக்கி இருக்கிறோம். கல்லர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மகள் கள்ளக்குறிச்சியில பள்ளிக்கூடத்தில கொலை செய்யப்பட்டால் யாரு? ஸ்ரீமதி. அவர்களுக்காக போராடிய ஒரே தலைவர் தமிழகத்தில் எழுச்சி தமிழர் ராமதாஸ் கூட. தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க. இங்க பாருங்க, நிப்பாட்டுங்க. அதே மாதிரி மேல வந்து எம்பிசி மக்களுக்கு பிசி மக்களுக்கு மருத்துவ இடஒதுக்கீடுக்காக போராடி வாங்கி கொடுத்த எழுச்சி தமிழர்கள் எவ்வளவோ வரலாறு இருக்கு. நாடார் சமூகத்தை சார்ந்த தம்பி கரும்புலி முத்துக்குமாருக்கு சேவித்த எழுச்சி தமிழர் பல வரலாறு இருக்குங்க. என்னமோ பேசிக்கிறீங்க போற போக்குல தவறு. இனிமேல் நெறியாளரே இந்த மாதிரி பேச்சுக்களை வந்து தயவு செய்து எங்க பேசுறாதீங்க. ஐயா ராமதாஸ் ஒரு தலித் முதலமைச்சராக வேண்டும்னு சொன்னாரு. இன்னைக்குமே தலைமை பொறுப்புல சில தலைமை பொறுப்புகள்ல தலித்களை வச்சிருக்காரு. நல்லா தான் வச்சாரு. வச்சுட்டு குடிச்சு வைப்பாரு. நல்லா வைப்பாரு, குடிச்சு எரிப்பாருங்க. நாங்க வந்து வன்னிய தோழர்களோட அன்பா இருப்போங்க. ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்காக போராடணும் சொல்லி எப்படி தொடர்ந்து அவருடைய இடஒதுக்கீடுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அப்புறம் வேற என்ன இடஒதுக்கீடுக்காக போராடுனீங்க சொல்லுங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, தலித் மக்களுக்கு மட்டும்தான் போராடுறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது வந்து இதுதான் உலகத்திலே பெரிய ஜோக்கு. எவன்ட்டு வெளியே போய் சொல்லிவிட அடிச்சு விடாங்க போல. மக்கள் பொதுமக்களே அடிச்சுருவாங்க. வேற எந்த சமூகத்துக்காக? அனைத்து சமூக மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுறதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய வேலை. அதுல இருந்து நான் இப்ப சொல்லல காது கொடுத்து கேட்டீங்களா? மேல வந்து அங்க வந்து பார்லிமெண்ட்ல போய் இடஒதுக்கீடு இல்ல அப்படின்னு எது ஒன்றிய அரசுடைய அந்த தொகுப்பு இருக்கு பாத்தீங்களா, மெடிக்கலுக்கு மருத்துவத்துல வாங்கி கொடுத்து முதல்ல பேசி கேஸ் போட்டவர் எழுச்சி தமிழர். இதெல்லாம் தெரியுமா வரலாறு? இந்த வரலாறு தெரியாது. சும்மா வரலாறே தெரியாம நேரம் வந்து ஒரு சாதி வரிய மாதிரியே பேசுறது. இங்க வந்து நீங்க தான் சார் சாதி வரிய மாதிரி பேசுனீங்க. நான் சாதி வரின்னு சொன்னீங்கன்னா பெருமைப்பட்டுக்கிறீங்க. உலகத்திலே பெரிய ஜோக்கு. இதுதான் உலகத்திலே பெரிய ஜோக்கு. பறையர்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்களா? பறையர்னு சொன்னதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பறையர்னு சொல்லி கேவலப்படுத்துற. அப்புறம் சாதியை ஒழிக்கணும் சாதி இல்ல நாங்க மனுஷன். நீங்க இப்ப வந்து பறையர்னு சொல்லி பெருமைப்படுறீங்க. நீ என்ன கேவலப்படுத்துறல? நாங்க என்ன சார் உங்களை கேவலப்படுத்துறது இல்ல. என்ன கேவலப்படுத்த? அங்கே சேலத்துல வந்து தீய வச்சு எரிக்கிறீங்களே எங்க இடங்கள் எல்லாம், எங்களுடைய கடைகள் எல்லாம், எங்களை கோயிலுக்கு போகாம அடிக்கிறீங்களே. சாதி புத்தியோட கலவரம் தான். அவங்க சாதி புத்தியோட இருக்காங்கன்னா அவங்க சாதி புத்தி அம்பலப்படுத்துங்க. நானும் அதே சாதி புத்தியை நான் வச்சிருக்கேன்னா the best army is better than border அப்படின்ற புரட்சி அம்பேத்கர் அர்த்தம் தெரியுமா? அது என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை போய் எவன் அடிக்கிறானா நீ கீழ்நிலையில ஐயோ நான் பறையண்டா அப்படின்னு கீழே கிடந்தாவே அவனை அடிப்பேன் அப்படின்றது புரட்சி அம்பேத்கர் தொகுப்புகள் பின்னாடி இருக்கு. படிச்சு பார்த்துட்டு வந்து கேள்வி கேளுங்க. நெறியாளர் அவர்களே, நெறியாளர் அவர்களே, பலியிடப்படுவது ஆடுகளைத்தான் சிங்கங்களை அல்ல அப்படின்னு சொன்னது புரட்சி அம்பேத்கர். நீ ஆடா இருக்காத சிங்கமாருன்னு சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்ற பறையர்ன்றது சாதி வெறி அல்ல. பறையர் என்பது என் அடையாளத்தை நான் சொல்லுகிறேன். நீ சாதி அப்புறம் நீ தெரியாத தம்பி, நீ தெரியாத நான் தானே சத்திரியன்டா, நான் தானே வாய தெரியும் தெரியணும். இதுதான் உன் ஷர்ட்ட. அம்பேத்கர் சொன்ன அப்போ ஒரு புரியலையா? அம்பேத்கர் என்ன சொன்னாரு? பலியிடப்படுவது ஆடுகளைத்தான் சிங்கங்களை அல்ல. எங்க தலைவர் சொல்லுவாரு, இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, எழுச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாடு விடுதலை சிறுத்தைகள். அப்புறம் என்ன? நான் எங்கேயாவது சாதி பெருமையில நான் பறையறான்னு சொல்லிட்டு உன்னை குத்துனா, உன்னை வந்து தண்ணியில வந்து நான் மலத்தை கலந்தா அப்ப சாதி வரீங்க. நான் ஏன் அடையாளத்தை சொல்றேன்? நான் பறையண்டா அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னேன். உனக்கு எங்க வலிக்குது? அவரை ஏன் சாதி ரீதியா அடையாளப்படுத்துறீங்க? இதுதான் சாதி இருக்கக்கூடாது. எடுத்துக்காட்டு சொன்னது. அங்க வந்து அந்த கோளாறு மெஷின் இருக்கு, இங்க இது இருக்கு, அது இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதி பெருமை பேசுது. ஆனா எங்க சாதி பேரை சொன்னாலே உங்களுக்கு வந்து எரியுதா? எங்க எரியுது? இப்பதான் சொன்னீங்கல்ல. அதான் சொல்லுவேங்க, 100 முறை சொல்லுவேன். நீ பறையன் என்று என்னை அடிமைப்படுத்தினால் நான் பறையன் என்று பறைசாட்டுவேன். இது என்ன தப்பு?
சொல்லு. மொத்தம் நான் பறையன் இல்லைன்னு சொல்றேன், நான் மனுஷன்னு சொல்ல மாட்டீங்க. எப்படி நீ என்ன மனுஷனை நடத்து? நீ என்ன உன்னை சொல்ல தப்பா எடுக்க அன்பு தம்பி, நான் சொல்றேன் பாக்குற அந்த சாதி வெளியில சொல்றேன். நீங்க என்னை மனிதனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் மனிதனாக உங்களுக்கு செயல்படுகிறேன். சரி, டாபிக் மாதிரி போவானா? சவுக்கு சங்கர் அவர்களுடைய வாகனம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஆமா, அதனால சொல்றேன், பாவமா தான் இருக்கு, என்ன செய்யறது? திட்டமிட்ட சதின்னு சில பேர் சொல்றாங்களே, அதைத்தான் இருக்காம சில பேர் சொல்றாங்க, அதே பாவமா இருக்கு தம்பி. சந்தேகப்படுறீங்க என்ன? அப்ப திமுக அரசு சந்தேகப்படுறீங்க? சாதி வெளியே இருக்கலாம், திமுக அரசியா சொல்றேன். அதுக்காக சாதியை சொல்ல, இப்ப புரியுதா? என்ன சாதியை சொன்ன? அரசாங்கத்தினுடைய உத்தரவு பிரகாரம் போயிருப்பாங்க. எப்படி அரசாங்கத்தினுடைய உத்தரவு? அரசாங்கத்தை எதிர்த்து தளபதி ஸ்டாலினை பேசியதற்காகவோ இல்ல உதயநிதி ஸ்டாலினை பேசியதற்காகவோ இல்ல எந்த அமைச்சர்ல பேசியதற்காகவோ கேஸ் போடல. கேஸ் முழுக்க போட்டது ஒரு போலீஸ் அதிகாரியை பற்றி இவர் தவறாக பேசியிருக்கிறார். அங்க இருந்து இருக்குது, ஏன் போலீஸுக்குள்ளே சாதி வரி இருக்கக்கூடாது? இப்ப தெரியுது நான் எதுக்கு பேசுறேன்னு. எதுக்கு நான் அவரை சங்கர் ஒரு பல்லர் ஏன் சொன்னேன்? இப்ப புரியுதா புரியலையா? இதுக்கு அரசாங்கம் சம்பந்தம் இல்ல. சாதி வரியை போலீஸ்ல கூட இருப்பேன், பொறுக்கி பேரே போலீஸ்ல கூட இருப்பேன், அவங்க கூட அவருக்கு உயிருக்கு பிரச்சனை வரலாம். அந்த வரியை நான் பேசி இருக்கிறோம். சங்கத்தமிழ் உயிருக்குச்சா, சவுக்கு சங்கர் உயிருக்கு ஆபத்து கூட வரலாம். எதுக்கு நீங்க சவுக்கு சங்கர் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க? எப்படி சவுக்கு சக்கரம் இல்ல, நாளைக்கு உங்களுக்கு உள்ள போட சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் உலகத்திலே கருத்துரிமை மாநாடு நடத்திய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். கருத்துரிமை மாநாடு அப்ப நீ பறந்திருக்க மாட்டீங்க. எப்படி சாதி உணர்வா இருக்கும்? எப்படி சாதி உணர்வு சொல்லிட்டு இருந்தீங்களே, பல்லர்னு அடையாளப்படுத்திட்டு இப்ப சப்போர்ட் கேக்குறீங்க சவுக்கு சங்கருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எங்கு அநீதி நடந்தாலும் அங்கு நாங்கள் குரல் கொடுப்போம். நீங்க போய் ஒடுக்கப்பட்டவர்னு சொன்னா அவரே ஒத்துக்க மாட்டார் சார். அவர் ஒத்துக்கிறாரோ ஒத்துக்கிறவில்லையோ, அவர் யாரெல்லாம் ரசிக்கப்படுகிறாரோ, யாரெல்லாம் சிதறிக்கப்படுகிறாரோ, யாரெல்லாம் இழிநிலைக்கு தள்ளப்படுகிறார்களோ அவர்களை குரல் கொடுப்பது விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை முழக்கம், கொள்கை கோட்பாடு. சவுக்கு சங்கர்ட்ட போனாலே அவர் நான் ஒடுக்கப்பட்டவன் நான் மனுஷன் பாரு. நீங்க போய் இவ்வளவு கேவலமா அவரை சாதி வச்சு அவங்க இது பண்றீங்க பாத்தீங்களா? அப்படியா என்ன சார்? எப்படி ரொம்ப வருத்தமா இருக்கும் உங்களுக்கு நினைச்சேன். அப்படியா? சரி, ரைட், வருத்தப்பட்டுக்க, உன்னை பாராட்டுறேன் தம்பி, வருத்தப்பட்டுக்க. இந்த வேக வயல்ல போய் அங்க என்ன பிரச்சனை, ஏன் தண்ணியை கலந்தாங்க, எதுக்காக கலந்தாங்கன்னு கண்டுபிடிச்சாவது பரவாயில்ல. சவுக்கு சங்கர் போனார், உங்க தலைவர் போனாரா? எப்படி அதுக்காக இப்ப அடிவாரம் போற சீரியஸாரு நல்லா கேட்டுக்க. எங்க தலைவர் அங்க போய் களத்துல போய் இன்னைக்கு வரைக்கும் பேசி இருக்கிறாரு. பேசி இருக்கிறாரு, இந்த நேரம் வரைக்கும் பேசி கண்டுபிடிக்க போறோம். அதிவிரைவில் கண்டுபிடிக்க பொறுமையா இருக்கும், பாருங்க கண்டுபிடிப்போம். அதுக்கு போறதுக்கு உனக்கு துப்பு இல்ல, அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல. அங்க சேலத்துல பிரச்சனை நடக்குது, அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல. நீங்க வந்துட்டு சாதியை ஒழிக்கிறதுக்கு வந்துட்டாரா அவரு? ஏங்க அப்படிலாம் பேசுறது தப்புங்க, நீங்க பேசுறது. சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். பிக் பேங் தமிழ் BBT